இல்லைன்னா நான் இன்னைக்கு பேசிக்கிட்டு இருப்பேனாங்கிறதே கஷ்டம். அந்த அம்மா சொன்னது வெறும் ஸ்டேட்மெண்ட் கிடையாது, நிதர்சனமான உண்மை. இது அப்படி ஒண்ணு நடந்திருக்காதுங்க, வாய்ப்பே இல்லைங்க அப்படின்னு சொல்லுவதற்கு இவருக்கு எந்த ரெக்கார்டும் கிடையாது. நான் தான் சொல்றேன். இன்னொன்னு, இதே எடப்பாடி பழனிசாமி இந்த பொறுப்புக்கு வருவதற்கு முன்னாடி, அதாவது ரொம்ப ஆரம்ப கட்டத்தில் ஒரு கிளை செயலாளராக இருந்த அந்த இடத்தில் இருக்கும் போதே 80களில் சொத்து பிரச்சனையில் 3 பேர் கொலை செய்யப்பட்டு அவர் குடும்பத்துல கொலை செய்யப்பட்டிருக்காங்க, பங்காளிங்க. சொத்து பிரச்சனைக்காக நீங்க கொங்கு பகுதியில பெரும்பாலும் சண்டைகள், கொலை, குத்து வெட்டு, கைகலப்பு எல்லாம் ஜாதி மோதலால் நடக்காது. ஒரு சமூகம் இன்னொரு சமூகம் சண்டை போடுறதுக்கு வாய்ப்பு குறைவு. ஏன்னா சொத்து நிறைந்த வலுவான சமூகமா ஒன்றும் எதுவுமே அற்ற சமூகமா மற்றது இருக்குது. அப்போ ஒரு சமூகத்தை அவர்களுக்குள்ளேயே சண்டை, கொங்கு வெள்ளாளர் கவுண்ட அந்த கம்யூனிட்டிக்குள்ளே குடும்ப சண்டைகள் தான் பெரிய பிரச்சனை. அதுல வெட்டுக்குத்தாகி 3 பேர் கொல்லப்பட்டிருக்க. அந்த 3 பேரில் வேல்கம்பை தூக்கி குத்தினார்னு சொல்லி இவர் மேலதான், குறிப்பாக இவர் அண்ணன் மீதும் இவர் மீதும் தான் குற்றச்சாட்டு. எடப்பாடி பழனிசாமி மீது அவர் வேல்கம் எடுத்துட்டு குத்துறாங்க. சத்தியமங்கலம் காட்டு பகுதியில ஒளிஞ்சு கிடந்தாரு. அந்த நேரத்தில் எம்ஜிஆரிடம் சொல்லி இவருக்கு பாதுகாப்பு கொடுத்து இன்றைக்கு தூய சக்தியாக தன்னை நிக்கிறார் இல்லையா செங்கோட்டையன், அவர் தான் இவர் அன்னைக்கு பாதுகாத்து அனுப்புனவர். இப்பவும் அதாவது எடப்பாடி பழனிசாமியை பாதுகாத்தவர்களில், வளர்த்து விட்டவர்களில் பல்வேறு நபர்கள் இருக்காங்க. ஆனா எடப்பாடி பழனிசாமியால் யாருமே பாதுகாப்பாக இருந்ததில்லை. அவர் யாருக்குமே நன்மை செய்ததும் இல்லை. நீங்க ரியல் அமாவாசை. ஆமா, நீங்க 92 93 இந்த படம் நினைக்கிறேன். கிட்டத்தட்ட இது அமைதிப்படை படம் கிட்டத்தட்ட ஒரு 20-23 வருடத்துக்கு அப்புறம், 24 வருஷத்துக்கு அப்புறம் ஒரு நபர் இப்படி வருவான், இந்த படத்துல நடந்த மாதிரியே அப்படி ஒரு சீன் நடக்கும்ங்கிறத நம்ம தமிழ்நாடு தான் பார்த்தது. உண்மையிலேயே மணிவண்ணனுக்கு நாம நன்றி சொல்லணும். ஏன்னா அவர் பொள்ளாச்சிக்காரர், அவரும் கொங்கு பகுதியை சேர்ந்தவர். இப்படிப்பட்ட ஒரு அமாவாசை இந்த மண்ணில் இருந்துதான் உதித்து வரப்போது அவரே தெரியாமல் அற்புதமா அதை வடிவமைச்சிருக்கு. எதுக்கு சொல்றேன்னா, தன்னை வளர்த்து விட்டவர்களை எல்லாம் வீழ்த்தி அவர்கள் மீதுதான் சவாரி செய்து வந்தவர் தான் இந்த எடப்பாடி பழனிசாமி.